ஹலோ சொல்லு. டே ப்ராப்ளம் ஆயிடுச்சுடா. என்ன ப்ராப்ளம் ஆச்சு? டே நாளைக்கு நீ ஃப்ரீயா? ஃப்ரீ தான், சொல்லு. டே நாளைக்கு ஈவினிங் நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துடுறியா? சதீஷா, முதல் மாதிரி அடி வாங்கி வச்சிடாதடா. என்ன விஷயம்னு சொல்லிடு, அப்போ நான் வரேன். அந்த அளவுக்குலாம் பெரிய விஷயமே இல்லைடா. அதை பார்த்தா ஒரு மாதிரியாக தான் இருக்கு. என்னமோ நடக்க போகுதுன்னு தெரியுது. ஓகே, நான் வரேன். நீ என்ன பண்ற? நீ என்ன பண்ற? டே விடுடா. நான் ஃபோனில் வளரிட்டு இருந்தேன். சுபாஷ், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் அசிஸ்டண்ட். நீ இப்படி இருந்தா நான் பார்த்தே இல்லையே. என்ன ஆச்சு சொல்லு. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்டா. இதே எப்போ நடந்துச்சு? என் கூடயே தானே இருக்கேன். டே உனக்கு தெரியாதுடா. இப்போ நான் என்ன பண்ணணும்? முன்னாடி இப்படி தான் சொன்னேன், ஆனால் அங்கே ரவுண்டு கட்டி அடித்தாங்க. நீங்கள் தானே பார்த்தேன். டே சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், விளையாண்டுருக்காத நீ. அந்த பொண்ணை நான் சீரியஸாக லவ் பண்ணிட்டுருக்கேன்டா. நாளைக்கு அவங்கள வேற நேரில் வேற வர சொல்லிக்கிறேன். அந்த பொண்ணை நேரில் பார்த்து சொல்லிட்டியா? இல்லை, நாளைக்கு நேரில் வர சொல்லிக்கிறேன்டா. நீ முடிவு பண்ணிட்ட, மாற்றவா முடியும்? அதுதான்டா உன்னை கூப்பிட்டேன். மனசு ரொம்ப வலிக்குதுடா. ஓகே விடு, நான் பேசுகிறேன். दीपो हरतु मे पापं दीपज्योतिर्नमोऽस्तुते। ஹலோ, ஒரு நிமிஷம் இல்லைங்க. நேற்று நான் தாங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். எங்க பேசுறீங்க? அதான் ஃபோன்லேயே பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன பின்னாடியே வரீங்க? என்னையே நினச்சிட்டு இருக்க? காலையில் 7 மணிக்கு எழுந்திரிச்சு குடுன்னு பஸ் ஸ்டாண்ட் ஓடி வந்து அவள் எப்படா பாப்பா எப்படா சிரிப்பா உனையவே பார்த்துட்டு இருந்தா அவங்க ஏரியா பசங்க ரவுண்டு கட்டுவாங்க. அதையெல்லாம் சமாளிச்சு உன்னை கட் பண்ண முடியாமல் உன் ஃப்ரெண்டை கட் பண்ணுறக்கு அவளுக்கு 5-10 ஈஸி பண்ணி அவகிட்ட இருந்து உன் நம்பரை வாங்கி 6 மாதமா உனக்கு மெசேஜ் பண்ணி இவன் யாருன்னு தெரியாமல் நீ எனக்கு மெசேஜ் பண்ணி நாளைக்கு நீ நேரில் வா அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்ல தெரியாமல் சொல்லி உங்கள்கிட்ட முக்கிய வாங்க அது எப்படிலாம் சொல்லலாம், அது இப்படி தான் சொல்லணும்னு ஐ லவ் யூன்னு வந்து சொன்னால் நீங்கள் என்னடா சரிதான் போடான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? நீயே சொல்லு பார்ப்போம். இப்படி எல்லாம் பேசினா நான் இம்ப்ரெஸ் ஆயிருவேனா என்ன? சரிதான் போடா. விடுடா. ஓகே விடு. புரிஞ்சுக்காத பொண்ணு மனசில் இடம் பிடிக்கிறது